வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் நம்ம பார்க்குற மூவி வந்து ஸ்னீக்ஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்த நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு மெயின் கேரக்டர் தான், எட்சன் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன். அவன் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை. பட் அதுக்கான வசதி எதுவுமே கிடையாது. லைக் எப்படின்னா, அவன் லிட்டரலி வந்து லைக் ஒரே ஷூ தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட ஒரு நல்ல ஷூவும் கிடையாது. அப்போன்னு பார்த்து அவன் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறான். அந்த லாட்ரி டிக்கெட் அவன் வாங்கும்போது அந்த ஊரில் இந்த கலெக்டர்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பான். அவனுமே வந்து இந்த ஷூஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி அவனுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்ரி டிக்கெட் எதுக்குன்னா, அங்கே ஒரு ஷோ நடக்கும். அந்த ஷோவில் வந்து A24 சொல்லிட்டு ஒரு புது பேர்ஸ் ஆஃப் ஸ்னீக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த ஸ்னீக்ஸை அது வந்து ரெப்ளிகாலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அதை வந்து நம்ம ஹெட்சன் பையன் வந்து வின் பண்ணுறோம். அவனோட நம்பர் வந்து அடிச்சிடும். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து நிறைய காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹெட்சனுக்கு வந்து இல்லை, இது வந்து என்னோட லைக் ரொம்ப வந்து பர்சனல், லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப டச்சிங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி அந்த ஆஃபரை தட்டி கழித்து அன்றைக்கி நைட்டு மிட் நைட் அவனுக்கு வந்து ஒரு கேம் இருக்குது. அந்த கேமுக்கு இந்த ஷூஸை போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூஸை வீட்டில் வைக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கழட்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த படத்தில் வந்து ஸ்னீக்ஸ், அதாவது ஷூஸ்க்குலாம் வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஷூஸ்க்கு உயிர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அவங்க ரெண்டு பேர் வந்து லைக் ட்வின்ஸ் மாதிரி தான், அந்த கணக்கில் தான் வரும். ஒருத்தரோட பேர் வந்து டை, இன்னொருத்தர் பேர் வந்து மேக்ஸின். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் வந்து லைக் ஷூ வந்து காலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபீல், இதுதான் நம்மளோட பர்பஸ், அந்த பையனோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது நம்ம பர்பஸ்ன்ற மாதிரி மேக்ஸின் யோசிப்பா. டை என்ன யோசிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல, எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஷோகேஸில் இருக்க வேண்டிய ஒரு ஆன்டிக் பீஸ் நான், ஸோ அதனால் இங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த சமயத்தில் இந்த கலெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம வீட்டை பிரேக் பண்ணி உள்ளே வந்து ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு வருவார். வர சமயத்தில் அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்து அவருக்கு தெரிஞ்சுட்டு இந்த பையனுக்கு வந்து இந்த ஷூ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வைக்க வந்தவன் லைக் எப்படி சொல்கிறான், எடுக்கிறவன் தான், லைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வைக்கிறவன் டப்புன்னு அந்த டோர் சத்தம் எடுத்துகிட்டு ஓடுவான். சரி வந்து வெளியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலெக்டர் எதுக்கு இந்த ஷூவை திருடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டருக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கான், அவனோட பேர் ஃபோர்ஜர். அவனோட வேலையை இந்த மாதிரி யூனிக் ஷூஸை வந்து டூப்ளிகேட் பண்ணி ஒரிஜினல்ஸை வந்து அழிக்கிறது தான் வேலையை. அதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஷூவை கொண்டு போகிற அந்த சமயத்தில் அந்த ரெண்டு ஷூவில் இந்த டை இருக்கார் பார்த்தீங்களா, லைக் பாக்ஸ்குள்ளே இருக்கணும் விரும்பினவர், அவர் வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளே விழுந்துடுறாரு. விழுந்துட்டு அங்கேருந்து பயணம் ஆரம்பிக்குது. டை வந்து போகிற இடம், பார்க்குற ஷூஸ், அவரோட அந்த ஷூஸோட பெர்ஸ்பெக்டிவ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி அடாப்ட் பண்ணார். இன்னொரு பக்கம் நம்ம மேக்ஸின் வந்து கலெக்டரோட இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு ஷூஸும் எப்படி ஒன்று சேர்ந்துட்டு எப்படி நம்ம எட்சன் கிட்ட போச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து லைக் எல்லாமே மினிமல் லெவலில் தான் இருக்கும், அனிமேஷன்லேருந்து எல்லாமே. ஏன்னா வந்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மினிமல் அனிமேட்டட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த சாசேஜ் பார்ட்டி ஃபீல் கொடுத்தது. இந்த அட்மாஸ்பியர் ஆகட்டும், அனிமேஷன் ஆகட்டும், எல்லாமே சரி. அதே மாதிரி வந்து வாய்ஸ் கேஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்டர்ஸாக தான் வந்து கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கேஸ்டிங்கோட லிஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. குறைகள் இருந்தாலும் குறை சொல்ல போகிறது இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் வந்திருக்காங்க. ஸோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 ஒன்று தருவேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.